ஹாய் ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம எல்போ குக்வேர்ஸோட ப்ராடக்ட் ஆஃப் தி மந்த் ஸ்பெஷலாக பார்க்க போகிறோம். இது வரைக்கும் எல்லா மந்த்தும் சேம் ப்ராடக்ட் டிஃப்ரெண்ட் சைஸஸில் ப்ராடக்ட் ஆஃப் தி மந்த் கொடுத்துட்ருந்தோம். பட் ஆனால் இந்த மந்த் ஃபஸ்ட் டைமாக ஒரு சேஞ்சுக்கு நம்ம 2 பெஸ்ட் செல்லிங் ப்ராடக்ட்ஸான 10 inch ஃப்ளாட் தோசை தவா as well as 9 inch ஆப்பம் தவா, அதை மினி கடாயை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த 2 ப்ராடக்ட்டுமே ப்ராடக்ட் ஆஃப் தி மந்தில் கொண்டு வந்திருக்கோம். அதாவது இந்த வீடியோவில் நீங்கள் அன்பாக்சிங் பண்ணதிலிருந்து அப்புறம் என்னென்ன ஃபர்ஸ்ட் பண்ணணும், எப்படி வாஷ் பண்ணணும், எப்படி சீசன் பண்ணணும், எப்படி ரீசீசனிங்னா என்ன, டெய்லி மெயின்டெனன்ஸ் எப்படி பண்ணணும்னு எல்லாமே என்னோடய ஸ்டைலில் ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு தோசை தவாவோட பேசிக் ஸ்பெசிஃபிகேஷன், கோர் திக்னஸ் பற்றி ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள். இப்போ குக்வேர் அன்பாக்ஸ் பண்ண உடனே என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் எப்போதும் போல் மெட்டல் ஸ்க்ரப் யூஸ் பண்ண வேண்டாம். க்ரீன் ஸ்க்ரப், லைட்டான க்ரீன் ஸ்க்ரப் யூஸ் பண்ணாலே போதுமானது. ஒரு வேளை மெட்டல் ஸ்க்ரப் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் பண்ணி கொடுக்குற ப்ரீ சீசனிங் போகிறதுக்கும் வாய்ப்புண்டு. நல்லா ஹார்டாக அதை வச்சு தேய்ச்சி என்னமோ அழுக்கெடுக்கிற மாதிரி எடுத்துருவீங்க. சீசனிங்காக அப்படிலாம் எடுத்துடக்கூடாதுங்க. அதுக்காக தான் சொல்கிறது, மெட்டல் ஸ்க்ரப் யூஸ் பண்ண வேண்டாம். இப்போ ஒரு நார்மல் சோப் இல்லைன்னா லிக்விட் எடுத்து க்ரீன் ஸ்க்ரப் யூஸ் பண்ணி லைட்டாக ப்ரெஷரில் ஒன்ஸ் வாஷ் பண்ணினாவே போதும். இல்லைங்க எனக்கு மனசு திருப்தி இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க ட்வைஸ் தி டைம் வாஷ் பண்ணிக்கலாம். அதுவும் இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி ஹார்டாக ஸ்க்ரப் பண்ண வேண்டாம். மெதுவாக லைட்டாக ஸ்க்ரப் பண்ணாலே போதும். எல்லா இடத்துலையும் சோப் படுற மாதிரி ஃப்ரண்ட் சைட் பேக் சைட் படுற மாதிரி வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா டிரான்ஸ்போர்ட்டில் கைப்படும், பேக் பண்ணும்போது கைப்படும், ஸோ தூசி எல்லாம் இருக்கும். அதுக்காக தான் வாஷ் பண்ண சொல்கிறது. நீங்கள் போய் எடுத்து வச்சு விளக்கெண்ணெய் ஊற்றி சுட்டால் வரும் தான் எங்கள் கல்லில். பட் என்ன இருந்தாலும் வாஷ் பண்ணுறதுங்கிறது ஒரு நல்ல விஷயம். ஸோ அதனால் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள், அழுக்கெல்லாம் போகும் அதுக்காக. ஸோ இப்போ வாஷ் பண்ணிவிட்டு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ கம்ப்ளீட்லி ப்ராக்டிக்கலாக ஃபர்ஸ்ட் தோசை, செகண்ட் தோசை, தேர்ட் தோசை எப்படி வரும்னு தான் நான் காமிச்சிருக்கேன். மற்ற பிராண்ட் மாதிரி நாங்கள் ஃபேக்காக ப்ராமிஸும் கொடுக்க மாட்டோம், ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ரோஸ்ட் மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா கேஸ் ஸ்டவ்வில் மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. எடுத்த உடனே ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். ஃபஸ்ட்டு புது கல் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் தனியாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியும்னா எவ்வளோ ஹீட் வைக்கலாம், ஃபஸ்ட்டு தோசை எப்படி வருது அப்படிங்கிறத உங்களால் கண்டுபிடிச்சிக்க முடியும். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு தனியாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறது. நம்ம ஆர்வத்தில் ஹை ஃப்ளேம்லேயும் நாங்கள் கொடுக்குற ரீட்மி கேட்லாகையும் படிக்காமல் ட்ரை பண்ணுறதுனால தான் திரும்பி இந்த மாதிரி வீடியோஸ் போடுற மாதிரி இருக்குது. இந்த வீடியோஸ் ஆல்ரெடி பார்த்தவங்களுக்கு திரும்ப ஒரே விஷயத்த சொல்கிற மாதிரி இருக்கும். பட் புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது கண்டிப்பாக ரீச் ஆகும்னு நான் நம்புகிறேன். அதனால இந்த மாதிரி வீடியோஸ் அடிக்கடி நாங்கள் போடுறது. இப்போ தண்ணி நல்லா ட்ரை ஆகட்டும். இப்போ தண்ணி நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ட்ரை ஆனதுக்கப்புறமா கேஸ்டர் ஆயில் எடுத்து கொஞ்சமாக ஊற்றி, அதாவது கேஸ்டர் ஆயில் எடுத்து கொஞ்சமாக அளவாக ஊற்றுங்க. அளவாக ஊற்றுறது எதுக்கானா அப்போ தான் லைட்டாக தின் லேயர் ஆஃப் ஆயில் உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஸோ எல்லா பக்கமும் அப்ளை பண்ணி விடுங்க. நான் தேங்காய் குடுமின்னு சொல்லுவாங்க, ஸோ அதை வச்சு அப்ளை பண்ணியிருக்கேன். நீங்கள் கிளாத்தில் கூட அப்ளை பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நல்லா ஹேண்டில்லேருந்து எல்லா சைடும் படுற மாதிரி சொதன்னு மட்டும் ஆயில் அப்ளை பண்ணிட வேண்டாம். ஏன்னா வேஸ்ட்டாக போயிடும் ஆயில், அதனால தான் சொல்கிறது. எல்லா இடத்துலையும் நல்லா ஆயில் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு விளக்கெண்ணெய் ஸ்மெல் எங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு தோன்றவங்க நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் விளக்கெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும், அதனால் சொல்கிறது. பட் if you want you can change it to நல்லெண்ணெய் also, no problem in it. ஸோ கொஞ்சமாக வாட்டர் ஸ்ப்ளாஷ் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ ஹீட் கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி வாட்டர் ஸ்ப்ளாஷ் பண்ணும்போது வந்ததுன்னா கரெக்டான ஹீட்டில் ஹீட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ ஃபஸ்ட்டு தோசை எடுத்த உடனே கல் தோசை இல்லைன்னா ப்ளெயினான ஊத்தாப்பம் மாதிரி தான் நீங்கள் ஊற்றணும். ஊற்றி எப்படி ஈஸியாக ஃப்ளிப் ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள்.
அண்ட் என்னென்னா இன்னொன்று, செகண்ட் தோசை கூட நீங்கள் கல் தோசை மாதிரி ஊற்றலாம். அப்புறம் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன தோசையாக ஊற்றி அதுக்கப்புறம் பெருசு பெருசாக போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வரும். ஸோ இப்போ பாருங்கள், நான் ஒன்றுமே பண்ணல, கரண்டி உள்ளே விட்டு எடுத்து திருப்பி போடுறேன், அவ்வளோதான். இட் வில் கம், அவ்வளோதான். ஒரு ஒன்றுமே நீங்கள் பண்ண வேண்டாம். வெங்காயம் வந்து வதக்கிறதோ அரிசி தண்ணியில் ஊற வைக்கிறதோ, இட் இஸ் ஆல் நாட் நீடட் இன் அவர் எல்போ தவா. அண்ட் கல் தோசை இல்லைன்னா ப்ளெயினாக ஊற்றிக்கோங்க. செகண்ட் தோசை கூட நீங்கள் இந்த மாதிரி ஊற்றி எடுக்கலாம். இப்போ பாருங்கள், தி அதர் சைட் ஃப்ளிப் பண்ணுறேன், ஈஸியாக வரும், நீங்கள் ஒரு கஷ்டமும் பட வேண்டாம். ஸோ திஸ் இஸ் வாட் எல்போ குக்வேர் ஸ்பெஷாலிட்டி. இப்போ பார்த்தாலும் நம்ம கல்லே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தால் இப்படி யூஸ் பண்ணி பாருங்கள், அப்போ தான் தெரியும் கல் எப்படின்னு. இப்போ செகண்ட் தோசைக்கு வந்து நான் நார்மலாக யூஸ் பண்ணுற ஆயிலே, குக்கிங் ஆயிலே யூஸ் பண்ணி தோசை சுட போகிற பாருங்கள். நார்மலாக நீங்கள் ரெண்டாவது தோசைக்கே தண்ணி தொளிச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. செகண்ட் தோசைக்கு எவ்வளோ ஹீட் ஆகுது பார்த்தீங்களா, கல் சீக்கிரம் ஹீட் ஆயிடும். இப்போ நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் தோசை ஊற்றுறேன் பாருங்கள். அண்டு தோசை வந்து நான் வீடியோ எடுத்ததுக்கப்புறம் தான் பார்த்தேன் கொஞ்சம் சைடாக மாவு ஊற்றிருக்கேன்னு. நீங்கள் வந்து கரெக்டாக ஊற்றிக்கோங்க. இது வீடியோவும் எடுக்கிறோம், தோசையும் சுடணும் அப்படிங்கிறனால மல்டி டாஸ்கிங்காக இருக்குது. ஸோ ஐ எம் ஜஸ்ட் ட்ரையிங். நான் ஒன்றும் பெரிய குக்கெல்லாம் இல்லை, பட் எனக்கு தோசை வாக்க வருது. அண்ட் தோசை நல்லா சுடட்டும். அண்ட் தோசை நல்லா வேகட்டும். ஸோ எல்லாருக்கும் நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, நாங்கள் எல்போ குக்வேர்ஸில் சொல்கிற ஸ்டெப்ஸை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா தோசையாகட்டும், ஆப்பமாகட்டும், பணியாரமாகட்டும் எல்லாமே பர்ஃபெக்டாக உங்களுக்கு வரும். இதே மெத்தட் தான் வந்து ஆப்பக்கல்லுக்கும் இதே மெத்தட் தான். ஆப்பக்கல் வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் வீக் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். அதே மாதிரி நெக்ஸ்ட் வீக்கில் நெக்ஸ்ட் வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேங்க. அண்ட் பணியாரக்கல் வீடியோவும் அதே மாதிரி நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். பிகாஸ் நம்ம கல்லோட குவாலிட்டி அவ்வளோ நல்லா இருக்கிறதுனால தான் இந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வருது. ரொம்ப ஈஸியாக எல்லாமே பர்ஃபெக்டாக வரும். ஆனால் ஒன்று, நாங்கள் சொல்கிற ஸ்டெப்ஸை அப்படியே ஃபாலோ பண்ணணும். எங்கள் அம்மா சொன்னாங்க அப்படின்லாம் சொல்லிவிட்டு நீங்கள் மறுபடியும் வெங்காயம் போட்டு வதக்கிறதோ இல்லை வந்து அரிசி தண்ணியில் ஊற வைக்கிறதோ பண்ணக்கூடாதுங்க. ஸோ அண்ட் இப்போ நம்ம சுட்டுட்ருக்கிறது வந்து தேர்ட் தோசை. இதுவே கொஞ்சம் லேசாக வரும் பார்த்தீங்க, உங்களுக்கே தெரியும். அதாவது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் தோசை சுடுறது வந்து ஒரு கலை. ஸோ ஹீட் எப்படி வைக்கிறதுன்னு கற்றுக்கிட்டிங்கன்னா அப்புறமா கண்டிப்பாக உங்களுக்கு ரோஸ்ட்டு மாதிரி தான் வரும். நீங்கள் வேண்டான்னு சொன்னால் கூட உங்களுக்கு ரோஸ்ட்டு மாதிரி தான் வரும். ஸோ ப்ராக்டிக்கலாக சொல்லணும்னா, எடுத்த உடனே ரோஸ்ட்டு மாதிரி தோசை வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட்டுங்கிற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு அந்த ரோஸ்ட் டெக்ஸ்சர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வரும். இப்போ நம்ம தேர்ட் தோசை ஊற்றி ஃப்ளிப் பண்ணியிருக்கோம். ஃபோர்த்து தோசை வந்து நான் உங்களுக்கு ஃப்ளிப் பண்ணாமல் ஒன் சைடாக வேக வச்சு காமிக்கிறேன், எப்படின்னு பாருங்கள். எஸ், அந்த ஆங்கிள் வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை வீடியோ எடுக்கிறதுக்கு. ஸோ அதனால் நான் ஆங்கிள் மட்டும் மாற்றிட்டேன். இப்போ நம்ம ஃபோர்த்து தோசை நான் சுடுறேன் பாருங்கள். நான் எதுவுமே சொல்ல போகிறதில்ல, ஹீட்டை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு தோசை சுட போகிறேன். எப்படி வருதுன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். அண்ட் வீடியோக்காக நான் எந்த வீடியோவுமே வந்து ஸ்பீட் பண்ணலை. இந்த தோசை ஃபோர்த்து தோசை வந்து லைவாக என்ன ஸ்பீடில் வேகுது, அப்படி என்ன ஸ்பீடில் ஊற்றுறனோ அதுதான் வந்து லைவாக இருக்கிறது. வீடியோக்காக ஃபாஸ்டெல்லாம் பண்ணவே இல்லைங்க.
பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக அருமையாக ரோஸ்டாட்ட வருதுன்னு. ஸோ எப்படி இருந்தாலும் இந்த ஹீட் எவ்வளோ வைக்கிறதுன்னு நீங்கள் கற்றுக்கணும். அதுக்கப்புறம் மாவு வந்து 70%, ஐ மீன் கல் வந்து 70%, மாவு வந்து 30%. மாவு கரெக்டாக இருந்ததுன்னா தோசையுமே பர்ஃபெக்டாக வரும். அது நம்ம கல்ல சொல்லவே வேணாம். போங்க, நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் எஸ், தோசை சுட்டு முடித்த உடனே வாட்டர் ஸ்ப்ளாஷ் பண்ணி நல்ல கிளாத் வச்சு க்ளீன் பண்ணிக்கோங்க. அப்புறம் எனி சார்ட் ஆஃப் குக்கிங் ஆயில், தின் லேயர் ஆஃப் குக்கிங் ஆயில் வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு புகை வரும்போது தான் நம்ம ஆயில் வந்து கார்பனைஸ் ஆகி நல்லா ஒட்டும். ஸோ நல்லா ரீசீசன் ஆகும். இதுதான் மெயின்டெனன்ஸும் கூட. ஸோ மந்த்லி ஒன்ஸ் வந்து வாஷ் பண்ணால் போதுமானதாக இருக்கும் தோசை தவா. மந்த்லி ஒன்ஸ் டீப் க்ளீன் பண்ணுறது ஓகே. பட் டெய்லியுமே வாஷ் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறவங்க வந்து தவா சூடு ஆறுனதுக்கு அப்புறமா மறுபடியும் வாஷ் பண்ணுங்கள். சோப் எதுவும் போட வேண்டாம். சும்மா வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் கேஸ் ஸ்டவ்வில் வச்சு ஹீட் பண்ணி அந்த எக்ஸஸ் வாட்டர்லாம் எவாப்ரேட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு வரலாம். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ சிம்பிள் வித் எல்போ தவா. நாங்கள் சொல்கிற மாதிரியே கண்டினியூஸாக யூஸ் பண்ணிங்கன்னா 6 monthஸில் பாருங்கள் எங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி நேச்சுரலாக ரீசீசனிங் ஆகி இருக்கும். அதாவது இருக்கிற ஆயில் எல்லாமே, யூஸ் பண்ணுற ஆயில் எல்லாமே கார்பனைஸ் ஆகி அந்த தோசை தவா மேலே நல்ல டெபாசிட் ஆகிருக்கும். நல்லா ஷைனிங்காகவும் ஆகிருக்கும், வழுவழுன்னு ஆயிரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட்டாக ஆப்பம் வீடியோவில் சந்திக்கலாம். மறக்காமல் இந்த ப்ராடக்ட் ஆஃப் தி மந்த் காம்போ ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க. இயர்லி ஒன்ஸ் தான் இந்த ஆஃபர் வரும். நெக்ஸ்ட்டு ஆப்பம் வீடியோவில் சந்திக்கலாம்.